ஊர் நாட்டாமைகளுக்கு அடங்காமலும் மற்றும் வாலிப சங்கத்துக்கு அடங்காமலும் வீட்டுல அப்பா அம்மாவுக்கு அடங்காமலும் இருந்தா இந்த பூமாதேவியா நம்மளை பார்த்து சிரிக்குமா? அப்படி அடங்கி இருந்தவெல்லாம் இந்த பிஞ்சின ஊர்ல எத்தனை பில்டிங் கட்டிருக்கிறான், இல்ல எத்தனை பெருசுன்னு கையில வச்சிருக்கிறான். நீ எத்தனை கட்டிருக்கிற பில்டிங்? நான் கடவுள் சத்தியமா நல்லூர்ல அந்த செட்டியார் கடைக்கு முன்னாடி இருக்க 6 பில்டிங் நம்ம பில்டிங் தான். 6 பில்டிங், அந்த 6 பில்டிங் நம்ம பில்டிங் தான். எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சியா? என் உடம்ப ஒழிச்சு சம்பாரிச்சேன். உடம்ப ஒழிச்சு சம்பாரிச்சேன். கொத்தனார் வேலைக்கு போய் சம்பாதிச்சியா? சீ, கையில ஓட்ட போட்டுருந்தேன். கரும்பு வெட்ட போனியா? சீ, சொனப்பிச்சுக்கோ. களவாட்ட போனியா? என் உடம்ப ஒழிச்சு அப்படியே களவாட்ட போனியா? இடுப்பு வலி எடுத்துக்கோ. நஞ்சலாட்ட போய் களப்பறிச்சியா? பயிர் நட்டியா? என்னதான் நெல்லா இருக்க போனியா? கம்பா இருக்க போனியா? என்னதான் வேலை செஞ்ச? ஒரு வேளை களவு கலந்து கொடுத்தியா? நான் இஷ்டப்பட்டேன், அந்த நைக்கு கஷ்டப்பட்டான், கட்டு கட்டா கொடுத்தான், கட்டுன மெத்தோடு போ. ஆறு ஆளு என் வீட்டுக்காரன் தான். பாரு ஆள் தெரியல. அக்கா இது பணத்தான் சரியில்லை அக்கா. ஏன்டா இம்மா பொம்பளை எல்லாம் ஜாக்கெட் தான் போட்டுருக்காங்க பாரு. நீ ஏக்கா இப்படி வந்திருக்கா ஜாக்கெட் இல்லாத? இது யார கேட்குற? அந்த கதை பெரிய கதை தம்பி. என்ன கதைக்கா? வந்து ஒரு தம்பி கூட பிறந்தவன் கேட்குற கேள்வியாடா தம்பி. இதை நீ கேட்கறா ஓக்கட்ட பயல. அக்கா எனக்கு வெக்கமா இருக்குதுக்கா, அதனால தான் வந்து கேட்டேன். வெக்கமா இருந்தா ஒரு சாகிட்டு எடுத்து வந்து கொடுத்து போடுக்கணும். சரி, கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன்டா. சொல்லுக்கா. என்னை கேட்டுட்டேன். சரி சொல்லுக்கா. என் சித்தப்பா வந்தாண்டா. ஆமாக்கா. ஓக்கட்ட பயல. அக்கா வாக்கட்ட பயல சொல்லுவாக்கா. என்னை கேட்டுட்டாடா. ஆமாக்கா. உங்க மாமன் சாக்கிட்டு எடுத்தாந்து கொடுத்தாரு. யாருக்கிட்ட? என் கையில. சரி. வெல்வெட் சாக்கிட்டு. அதை எடுத்துக்கிட்டு போய் தம்பி நல்லூர் மூளை கடையில நொண்டி டைலர் அவனுக்கிட்ட கொண்டு இது அளவா தையிடான்னு இல்ல சூத்தால கத்துறேன். சரிக்கா. அந்த நொண்டி டைலரு என் அளவுக்கு தனியா தைச்சிட்டான். கொக்கி கட்டி ரெடியா வச்சிருந்தான். அவன் நொண்டி பொண்டாட்டி நானும் ஒரே அளவாட்டுக்கு. அது சரி. அந்த என் சக்காலத்து இந்த சாக்கிட்ட பார்த்துட்டு நம்ம பெருசா நம்மளுக்கு எடுத்து தைச்சு வச்சிருக்கானாட்டு. நான் கொடுத்தனே தெரியல. அப்படித்தான் அளவு ஜாக்கெட் கொடுத்தேன். அதை முடிச்சு போட்டிருந்தாலும் யார் ஒருத்தங்க ஜாக்கெட் நினைச்சிருக்கேன். ஆமா. அவன் அந்த ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கிட்டு தண்ணி குடிக்க வர என் பேச்சு அன்னைக்குன்னு ஒரு கோட்டங்கிறது ஒரு கட்டுக்கு எஸ்ட் ஆகி போச்சு. சரிக்கா. இவன் அதான் தெரியாது. நம்ம பொண்டாட்டி தானே அந்த ஜாக்கெட் எடுத்து கொடுத்தோம். நம்ம பொண்டாட்டி தான் தண்ணி பிடிக்க போறான்னு நொட்டி பொண்டாட்டி போய் கையை பிடிக்க தம்பி அங்க இருந்த வரல சிறுப்பாலே போட்டு வாங்குறான்டா. இன்னொருத்த முன்னாடி எப்படா கையை பிடிச்சோன்னு வாங்குறான் தம்பி. உதவி வாங்கிட்டு வீட்டு கூட போன கலந்து எட்டே நீ நொண்டி வச்சிருக்க அவன்கிட்ட கொண்டு சாக்கிட்டு கொடுத்தாருக்கா. இல்லைன்னா தைக்க கொடுத்தான், கையில காய்ச்சி இல்லை அப்புறம் வாங்கிக்கலான்னு கொடுத்தங்க. அங்க அடிப்பம்பளை எப்படி உதச்சானோட அந்த உதய புள்ள ஊட்ட எனக்கு கொடுத்தான்டா. அந்த உதவி வாங்கிட்டு திருப்பி உனக்கு கொடுக்காது. அடியை கொடுத்துட்டு என்ன சொல்றான், பீரை திறந்தான். எங்க அப்பா மட்டும் எடுத்து கொடுத்த ஜாக்கெட்டு 33 ஜாக்கெட்டு தம்பி. ஐயோ அக்கா. பீரை திறந்து வெளியே எடுத்துட்டு வந்து என்ன சொல்றான், அந்த ஜாக்கெட்டால வந்த குடும்பத்தாண்டி இப்ப நான் உதவ வாங்கிட்டு வந்தேன். சரி. எல்லாரும் ஒத்தரை மணி ஜாக்கெட்டே போடக்கூடாது அப்படின்னு 33 ஜாக்கெட்டையும் கொளுத்து விட்டான் தம்பி. சரிக்கா. அது அப்படி இருக்கு. அன்னில இருந்து நான் ஜாக்கெட்டு போடாத கிடக்குறேன்டா தம்பி. சரி. அதுக்கு அது அப்படி இருக்குக்கா. ஏன்னு கேளு. யாக்கா? ஜாக்கெட்டு போடாதான் நம்ம பொண்டாட்டின்னு நினைப்பாளா. ஓஹோ. ஊர்ல எவ்வளவு ஜாக்கெட்டு போடலன்னா அப்ப எங்க போய் உதவாங்கன்னு தெரியல. சரி அக்கா, மாமன் இந்த சோடு எங்கக்கா எடுத்துட்டு வந்தாரு? என்னென்ன கேக்குறேன் பாத்துக்கிட்டு லோலாக்கு மாட்டிக்கிறான். இது அந்த காலத்து புண்டை வெட்டி தம்பி. சொல்லுக்கா. உங்க மாமா சிங்கப்பூர் பண்ணாரா? சிங்கப்பூர் போயிட்டு மெட்ராஸ் வந்தாரு. மெட்ராஸ்ல இருந்து உளுந்தூர்பேட்டை வந்தாரு. உளுந்தூர்பேட்டைல இருந்து வெறுத்தாளம் வந்தாரு. வெறுத்தாளத்து மூலக்கடையில வாங்கினது. சரிக்கா. டாட்டாக்கா வரலக்கா. போயிட்டு வரலக்கா. நீ டாட்டா கொடுக்காத போ. வெத்தல இருக்குதா இல்ல? ஏக்கா ஆறு கொடுத்தா இல்ல சொல்லி வாங்க தான் சொல்றேன். பொண்ணா பிறந்தவன் பண்ண போட்டு அழகா தலை செய்வி பின்னாடி பூ வைப்பேன். முன்னாடி ரேடியோ பண்ணலாம். எந்த காலம்? கொண்டைக்கு பூ வச்சு கொசுவம் போட்டு புடவை கட்டி கோயிலுக்கு போனது அந்த காலம். ஆமா. என் சாக்கால் ஜாக்கெட் தைக்கணும் இதுல தைக்கிறாளா கேட்டா ஸ்டைலு ஸ்டைலு மாடல். அதனால தான் அவ்வளோ மாடல் பண்ற மாதிரி நான் மாடலா வச்சுக்கிட்டேன் போ. சிங்கப்பூர்ல இது பிரிக்கார் சிரிக்கார். சிங்கப்பூர்ல இது சிரிக்கார்ப்பா. சிங்கப்பூர்ல சிரிக்கார் அப்படின்னா அழுத்து விட்ட முடி ஃப்ரீ ஹேர். இந்த டிவி எல்லாம் போடுவாங்களே அதேதான். இந்த கதையெல்லாம் முடி எல்லாம் விரிச்சுட்டு வராங்களே அதேதான். அந்த மாதிரி பொண்ணா நீ? ஆமா ஆமா. பரவாயில்ல. ஆட்டாத மோசமான ஊரு. ஆடி விட்டு வந்துட்டாங்க.
அசிங்கமா வச்சிருக்காங்க. அதான் காரணம் இல்ல. கண்ணிகளை கட்டினா சூப்பரா இருக்குது. சரி சரி பரவாயில்ல. பொண்ணா பிறந்தாலும் லட்சணமா அழகா இருக்கிற. இன்னும் ஒண்ணு தப்பான வார்த்தை மட்டும் விடக்கூடாது. என் வாயால ஒரு நாளும் பேச மாட்டேன். இல்லையா? ஒரு பத்தினி பெண்கள் அழகு யாரு கேட்டா பூமாதேவி ஒரு பெண்ணு இல்லையா? நடு மத்தியில நாம எல்லாம் இருக்கிறோமே. நம்மளும் ஒரு பொண்ணு. இது ஒரு பெண்ணு. ஆகாயம் ஒரு பெண்ணு. பெண்ணு. தண்ணி குடிக்கிறியா? அது ஒரு பொண்ணு. செங்காதேவி அவளும் ஒரு பொண்ணு. அவளும் ஒரு பெண்ணு. சாப்பிடுறியா? அன்ன தேவதை அவளும் ஒரு பொண்ணுன்னு சக்கால் தொப்பிஞ்சு ஒரு கொம்மியா வச்சு அளவு பொண்ணு தண்ணியா காலையில 6 மணிக்கு மேல பாறேன் 2 தெரு நொம்பி ஓடிடும். ஐயோ நடக்க வழி இருக்காது. அப்பதான் தண்ணி வர கொடுத்தா தண்ணி செங்காதேவியை அகராஜி பண்ணக்கூடாது. என்ன ஏன் சொல்லிக்கிட்டேன் திறந்தனா சக்கல் திறந்தா போறான். பூமி அதுல அவன் நல்லா நடக்க வேண்டுமா? புள்ளைய பத்தவ ஊட்ட தொங்குறான். அவ தூக்கி வச்சுக்கிட்டு அவ என்னென்ன பண்றா பாரு. இதை சொல்லிவிட்டா பிஞ்சு விட்டா வாகாரி காய்காரிங்கிறாள். என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறா பாரு. இப்படி எங்கிறா சொல்றா. சத்த பால் தான் கொடுத்து போடண்டி. அது வந்து அவங்க பிள்ளை இல்ல பேர பிள்ளை. பேர பிள்ளை அது பெத்த பிள்ளை இருக்கிற இந்த வயசுல புள்ள பாக்குறேன். அவன் பெத்தாலும் பெப்பா ஆயா கடவுள் செத்துக்கான். வயசாகி போச்சு நடிச்சு போச்சு தலைலாம். சொல்லிட்டு விட விட்டுடு. ஒரு சக்கல் நம்மள வாகாரி காய்காரிமா விடு. ஆமா ஆமா அப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம வாயால ஒரு நாள் சொல்லுவோம். சரி பரவாயில்லை. காலங்கள் கடந்து விட்டது. அதனால சபையை பார்த்தாலும் எப்படி இருக்கிறது? படுத்து 10 தூங்குது 10 பாக்குது 10 ஜாங்க பக்கத்துல எல்லாம் இந்த கோயிலுக்குள்ள கடக்குது பாரு. ஆமா அதுல யாரு? அது வெறுத்தான கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. அது இதான பண்ணிக்கலாம். அது என்னங்க? அது என்ன? அது பிரசவாடு தடை. சரி பரவாயில்லை. அந்த பக்கத்துல குதிரைகாலுல அவளோட பேஷண்ட்டுக்கு அட்டெண்டர் டீ குடியா பண்ணு தின்ன அப்படிங்கிற வேலை அவளுக்கு. ஓ எப்ப டிஸ்சார்ஜ் ஆகலாம்? அதெல்லாம் அதான் 5 மணிக்கு பிறந்த பாக்குறது காலையில. ஆமா இல்லன்னா ஒரே ஆம்புலன்ஸ் தான். 6 மணிக்கு 108 ஒயிங்கிற ஆம்புலன்ஸ் தான். கண்ணே அந்தாண்டு திட்டா கிடக்குது. ஆமா அதுதான் உளுந்துப்பட்ட சீக்கச்சி. அது அதெல்லாம் என்ன நோவு? என்ன நோவு? அதெல்லாம் கொலமுட்டி நோய். கொலமுட்டி நோய். சரி சரி. அப்ப இது இந்த திட்டு இதோட கிடக்கு பாரு. இதெல்லாம் கொரோனா வார்டு. ஆமா செத்து நோய் அது. அங்க போவாத. ஒரு ஆளு கூட ஒருத்தர் தான் குந்திருக்கலாம் பாரு. இந்த 2 ஆளு சேர்ந்து இந்த ஒரு ஆளு. சரி சரி பரவாயில்ல. கண்ணு கரெக்டான பதில் கரெக்டான முறையில் சொன்னேன். இது என்ன ஊர்னு கேட்டேன். பார்த்துக்கிட்டு இருங்க. அப்புறம் பார்த்துக்கிட்டு இருங்க. என்ன ஊருன்னு என்ன கேட்குற? என்ன ஊருக்கு வந்தாயில? என்ன ஊர்ல சாப்பிட்டா? என்ன கேட்குறவங்க என்ன இது அர்த்தமா இருக்கும்? பிஞ்சன் ஊர் கேட்டது குற்றம். வளச பிஞ்சன் ஊர். எங்களுக்கு முன்ன நீ தாண்டி வந்த. நான் தான் முன்ன ஊர் மேல வந்தேன். முன்ன சாப்பிட்டியா இல்ல? 2 இலை எடுத்த கடவுளை நான் சோறு வச்ச குந்திருக்கலாம். இலை போட்டு சாப்பிட்டுன்னு சொல்லிவிட்டா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நானா திங்கிறேன் இந்த ஊர்ல. மணி நல்லா சாப்பிடு. கறி அம்மாத்திர 4 கறி போட்டாங்க. நானா கறி திங்கிறேன். கடவுளை சும்மா கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்டேன். ஒரு தட்டு கறி தான் சாப்பிட்டேன். அப்புறம் அது பேரு கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்டேன். எதுல கொஞ்சம் சாப்பாட்டுல கொஞ்சமா தான். உடம்பு சரியில்லையா? சோறு காணமா திங்கிற தசமா கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் அம்மா சோறு தான் சாப்பிட்டேன். இது கொஞ்சமா இது. உங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு? அவர் சாப்பாடு கொடுக்குறது. அவனை மட்டும் இந்த நேரத்தில் நினைக்காது. அதை நினைக்க கூடாது. ஐயோ அம்மா உனக்கு என்னடி குறை? சாதி உனக்கு என்னடி குறைனாதடி அம்மா? பாடிச்சு விட்டா எழுவு வருதேன். இல்லடி அழுவுறியாதாங்க. உங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு? என்ன ஆச்சு? ஒரு செய்தி சொல்லியிருந்தா நான் மூஞ்ச கூட வந்து பார்த்துட்டேன். சரி சொல்லியா? எனக்கு சொல்லாத பேச தூக்கிட்டு போயிட்டோன்னு என் பிரச்சனை. தூக்கிட்டு போனவங்களாம் கேச்சு கொடுக்கணும் தான் இருக்கிறேன் நான். கடவுளை என் பிரச்சனை அவன்லாம் தோல் தூக்கிட்டு போனா அவங்களாம் கேச்சு கொடுக்கத்தான் போறேன் நான். பிஞ்சின ஊர்ல 5 மணிக்கு மணியார் எங்க குஞ்சிருப்பான். மாமல்கிட்ட கொடுக்க போறியா பொம்மல்கிட்ட கொடுக்க போறியா? இப்படியே எழுச்சி அப்படி போய் ஒண்ணு கொடுவோம். அப்படியே அப்படியே வந்து உட்காந்துப்போம். ஏந்திரனால ஏந்திரிக்க மாட்டோம். என்னை விட்டுட்டு போயிட்டோம். இந்த நக்கி விட்டு செருமா படம் வச்சுட்டு போயிட்டோம். அவங்க நம்பர் வச்சுக்கிறியா? போன் போட்டான் முந்தாள் போன் போட்டான். கேட்டே நான் ஒண்டி இங்க வந்து கிடக்குறேன். சீக்கிரம் வாடி வாடி. எனக்கு தகவல் வந்திருக்குது. செத்தவங்களை போன் போட்டாங்க. போன் போட்டாங்க. அண்ணனை போன் போட்டான். போன் போட்டுருப்பாங்க. எதுல போட்டான்? எதுல? என் கனவுல வந்து போன் போட்டான். உயிரோட போன் பண்ணல. சரி பரவாயில்ல பரவாயில்ல. கண்ணு அம்மா பிஞ்சினூர் கிராமம். ஆமா ஆமா. எதற்காக நாடகம் இன்னைக்கா? திமிர் வாட்டம்.
திமிரு வார்த்தை மஞ்சான கொஞ்சம் விடணும் பாரு. அவர் எதுக்கு நாடகம்னா சாமி கும்பிட்டு தான் மக்கள் சந்தோஷமா இருக்கணும், ஊர் செழிக்கணும், உத்த மழை தோறணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை தோறணும், பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பத்தோட சந்தோஷமா நாங்க ஆடி பாடி நல்லபடியா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். அப்புறம் மண்ணால பொம்மை செஞ்சு அதுக்கு நம்ம உயிர் கொடுத்து அப்புறம் கொண்டு வந்து காவட்டாங்கிற பேர்ல நம்ம வத்தி அள்ளி வச்சிருக்காளோ, நம்ம கல்பனை அள்ளி வச்சிருக்காளோ, நம்ம ஒரு ஆண்டு கூட பயிர் வேற கிடக்குது, அது நாளைக்கு பங்கு கொடுப்பாலோ ஓடுவாங்களோ தெரியாது. ஐயோ 3 இலை இருக்குது, 3 பேத்துக்கு கொடுக்கலையா, மோளக்கார வைக்க ஒரு படிச்சா வச்சே கிடக்குது. நாளைக்கு விடிச்சு தான் தெரிய போகுது. அவன் போய் இப்ப ராம்படி கலப்புற ஏத்துறா, வத்தி ஏத்துறா, கொம்பளை மட்டும் அது எட்டு ஜனவரில சிரிக்க போகுது. சரி தெரியுமா ஓடு வாங்கி சாவ போறேன். உனக்கு நாள் வந்து சாவத்துக்குள்ள விடிச்சு ஓடு வாங்கி சாவ போறேன். பரவாயில்லை. காமன் காமாயம்மன், பெண்களுக்கெல்லாம் தெய்வம் காமாயம்மன், ஆண்களுக்கெல்லாம் தெய்வம் மன்மதன். மன்மதன் நான் பொய் சொல்றேன், நான் பொய்யா சொல்றேன். ஆமா இங்க ஒரு நாளும் பொய் வராது. கெட்டிக்காரி வாயில எனக்கு தீ வராது. படிச்சேன் மோளகாரங்களுக்கு. ஆமா பாரு வடை கடை வடை நீ வாங்க. யார் யாரு உங்க மாமாவா? ஐயோ இங்க போய் கேட்க நினைக்கிறேன் தலைவரே. ஓ நாடாரா யாரா 100 அடி நான் எப்ப வளர்த்துன்னு அடிச்சு செத்து விட்டான்னு சொல்லணுமா? படி தொண்டையில் அடிச்சு தண்ணி விடுவாங்க. தொண்டையும் வேணாம் ஒண்ணு வேணவா? கற்றார் கலை உற்றார் அனைவரும் உங்களை பெற்றோர். இந்த உரை சேர்ந்த நாட்டாமை விடுதலை பாடு வம்பர் வாய்மொழி சாமிகள் மட்டுமல்ல நாடகர்களுக்கும் மக்களுக்கும் சின்ன அம்பாலிகை அம்பிகை என்ன அம்பிகை அம்பாள் அம்பிகை நடுக்குட்டி. ஆமா. ரெண்டாவது பிள்ளை. ஆமா. எங்க நாடு என்ன நாடு? நாடு எல்தா நாடு நல்லது ஒரு நாடு. ஆமா. பாக்கு மரம் தேக்கு மரம் வாயு நாடு. நாடு. பல வண்டிகளை கூடி கட்டி வாயுதாரு. ஆனை கட்டி போர் அடித்தால் மாலாதென்று. செத்து யானை கட்டி போர் அடிக்கும். அழகான நாடு. காஞ்சிபுரம் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய காஞ்சி மகாராஜனுக்கும் மாணிக்கவல்லி மருகவல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லிக்கும் இருவருக்கும் எவனாக புத்திரபாக்கியமே கிடையாது, போகாத கோவில் கிடையாது, குளிக்காத நதி கிடையாது, ஏறாத மலை கிடையாது. இப்படி எல்லாம் வரமா வரம் கிடந்து எங்க அம்மாவுக்கு 3 என்னது அம்மாளுக்கு 3 இப்படி என் பிச்சுக்கு 3 தான். என்னது புடிச்சிருக்கு? என் கோயிந்தனாருக்கு 3, என் மகனுக்கு 3. என்னது எல்லாரும் 3 தேவையா? எல்லாத்துக்கும் 3 தான். ஐயோ நான் வந்து குழந்தைகள் எங்க அக்கா முதல்ல அங்க வந்தாங்க. எங்க வீட்லயும் 3 ஆம்பளை பிள்ளை தான். உங்க அதாவது 3 ஆம்பளை பிள்ளைங்க பேர் என்ன? ஆமா புண்டம் புடுக்கம் அப்படியே பேர் வைப்பாங்க என் குடும்பத்துல. நாட்டுல அப்படி என் பெரிய மகன் புண்டன் திம்பான், அவனுக்கு புண்டன்னு வச்சுட்டான். என் சின்ன மகனுக்கு புடுக்கு. எந்த நேரமும் என் மகன் தின்னுக்கிட்டு தான் இருப்பான். இவன் பேரு புண்டா. புண்டா புடுங்க. என் சின்ன மகனுக்கு புடுக்கு பேர் தரும். அது யாரு? பாரு
இவன் புடுக்கன் இவன் புண்டான் ஐயோ. ரெண்டு நான் பெற்ற சூப்பரா இருக்கு போப்பா போ சாமி போ என் சின்ன மூஞ்ச பாரு ஆ, அழகா இருக்கிறான் எந்த குறையும் இல்ல ஒரு மரம் இருக்கு தெரியும் மூஞ்ச ஒரு மகாடி அச்சு கொட்டி படிக்கலாம் இருக்கு மூஞ்சில சின்னமா அம்மா அச்சம்மா அப்போ திக்குவாய் நக்கிமா பாப்பா பாப்பா போ சாமி பத்தி அப்படிலாம் இருக்க பாரு காசிமா அப்படி